வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ இந்த கிளைமேட்டுக்கு மாற்றி மாற்றி நமக்கு பார்த்திங்கன்னா சளி அதிகமாக இருக்குது. அந்த சளியை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 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 ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 4 பேருக்கு ஒரு வேளைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன், அதே மாதிரி மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு தான் இதுக்கு காரம். மிளகாப்பொடியும் போடுவோம், ஆனால் கொஞ்சமாக போடுவோம். மிளகு தான் இதுக்கு காரம். மிளகு குழம்புக்கு அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா சளி இருக்கும்போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நல்லா தெரியும். வயிறு மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். நல்லா பசி எடுக்கும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து தான் கொஞ்சம் வறுபட லேட்டாகும். மற்றதெல்லாம் சட்டு நமக்கு வறுத்துரும். வறுக்கிற பொருள் இந்த 4 பொருள் தான். அது கூட நீங்கள் ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நான் ஒரு இனுக்கு போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது அது கூட சேர்த்து இதையும் நீங்கள் பரட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் இந்த பவுடர் எடுத்துக்கிறணும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. இது மட்டும்தான் நம்ம பவுட்ரு பண்ணி அரைக்க வேண்டியது இருக்கும். நல்லா இப்போ அந்த கருவேப்பிலை அந்த சூட்லேயே நல்லா பிரண்டு வதங்கி சூடாயிரும், வறுபட்டுரும். நல்லா பசிக்கும் இந்த குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா பசி எடுக்கும். இது நல்லெண்ணெய் தான் செய்யணும். ஆனால் நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் பிடிச்சவங்க கடலெண்ணெய் செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த இது டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் சூடாக விட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இதோட சைடிஷ்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு எதுவும் தேவைப்படாது. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க. சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யுங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு கூடு பூண்டு, சின்ன பூடாக இருக்கிறதுனால அப்படியே நான் முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை 2 கட் பண்ணி இது வதங்கி வரட்டும். இதுக்கு தக்காளியெல்லாம் தேவையில்லை. புளி மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் மாறின பிறகு நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி இது கொஞ்சம் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் மருந்து குழம்பு புளி குழம்பாயிரும். இப்போ லைட்டாக அந்த வெங்காயம் முங்குற அளவுக்கு மட்டும் நான் புளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரணும் இல்லையா? அப்படின்னா தான் அந்த புளி வெந்து வரும். அதுக்காக கண்டிப்பாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. புளி ரொம்ப புளி இது திகட்டுற அளவுக்கு புளி வைக்கக்கூடாது. லைட்டாக தான் புளி சேர்த்துக்கணும். தக்காளி வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மிளகு குழம்புக்கு தக்காளி சேர்க்காமல் புளியில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதில் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அதை நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா? தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்தா எனக்கு காரம் மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் மிளகாப்பொடி காரம் ரொம்ப தேவையில்லை. அதனால் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது, மாற்றி மாற்றி இருக்கிறதுனால எல்லாருக்குமே சளி காய்ச்சல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த குழம்பு நல்லா வதங்கி வற்றி வரட்டும். வற்றும்போது தெரியும், மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு நிற்கிது. நல்லா இப்படி வற்றி வர ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடரை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதை இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் போட்ட அளவு சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. திரும்பவும் நான் அளவு சொல்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது ரொம்ப ஊற்றி உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இப்படியே மூடி வச்சு அந்த பொடியோடு சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
அப்போ தான் அந்த பொடி ஏற்கனவே வறுத்துருக்கோம், ரொம்ப வேக தேவையில்லை. நல்லா திருப்பி அந்த பொடியும் அந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். இது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சா தாளிங்க, இல்லைனா அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதோட சுண்டை வத்தல் போட்டுக்கலாம், மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம், என்ன வத்தல்னாலும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சளி, இந்த மழை டைம்லலாம் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சளி பிடிக்காது, அந்த தலைவலி, அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது, நெஞ்சுச்சளி எல்லாமே கரைச்சிரும். வயிறுமே மந்தமாக இருக்காது, கண்டிப்பாக வயிறு பசிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தாளிப்பு வந்து எக்ஸ்ட்ரா தான் தாளிக்கிறேன் நான். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட சுக்கெல்லாம் சேர்ப்பாங்க, நான் இன்னொரு நாள் அதை செஞ்சு காமிக்கிறேன், சுக்கு குழம்பு. இப்போ நம்ம மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. போதும், இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.